காலை 8 மணி ஆகியிருந்தது. இன்னும் வீட்டுக்குள் எந்த அசைவும் தெரியவில்லை. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே இப்படித்தான். கடந்த 12 வாரங்களாக பார்த்தாயிற்று. இதில் எந்த மாற்றமும் இல்லை. மகனும் மருமகளும் எழுந்து வருவதற்கு எப்படியும் 10 மணி ஆகிவிடும். வந்ததற்கு பிறகு அரை லிட்டர் அளவு டம்ளரில் காஃபி குடிப்பார்கள். தன் மகனின் 6 மாத குழந்தையும் அவர்களைப் போலவே தான் தூங்குகிறான். கவிதாவிற்கு பசி வயிற்றை கிள்ளியது. அவள் ஒன்றும் தின்னி பண்டாரம் கிடையாது. ஆனால் ஹார்மோன் கோளாறோ என்னமோ தெரியவில்லை. கடந்த 2 வருடங்களாக காலை 8 மணி ஆனால் கொலை பசி வயிற்றில் வந்து விடுகிறது. எதை சாப்பிடலாம் என்ற ஒரே வெறியாக இருக்கும். அதற்காக கடோர் கஜன் போல எல்லாம் சாப்பிடுவதில்லை. அந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி உணவோ 2 இட்லியோ அல்லது 2 தோசையோ இருந்தால் கூட போதுமானதுதான். ஆனால் அதை சாப்பிடும் வரை அந்த வயிறு படுத்தி வைக்கும் பாடு இருக்கிறதே, அப்பப்பா, சொல்லவே முடியாது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வரை அவளுக்கு இந்த பசி ஒரு பிரச்சனையே இல்லை. பசி எடுக்க ஆரம்பித்த உடனே ஏதோ ஒன்றை சாப்பிட்டு விடுவாள். ஏனென்றால் அது அவளுடைய வீடு. மருமகள் மகன் இருவரும் வேலைக்கு செல்கிறார்கள். மகனுக்கு திருமணமாகி 2.5 வருடங்கள் ஆகிவிட்டன. இப்போது மருமகளுக்கு 5 மாத குழந்தை கையில் இருக்கிறது. அவளுடைய மெட்டர்னிட்டி லீவ் முடிந்து இனி பணிக்கு செல்ல வேண்டும். கவிதாவின் மகனும் மருமகளும் ஒரே ஐடி கம்பெனியில் வெவ்வேறு பிரிவுகளில் வேலை பார்க்கிறார்கள். கவிதாவும் அவள் கணவர் கணேசனும் இப்போது அவளுடைய மகன் குடியிருக்கும் இடத்திலிருந்து 40 மைல் தூரத்தில் இருக்கும் ஒரு சிறிய நகரத்தில் மெஸ் வைத்து நடத்தி கொண்டிருந்தனர். கணேசனுக்கு சைக்கிளை தவிர வேறெதுவும் ஓட்ட தெரியாது. அவர்கள் மெஸ்ஸுக்கு தேவையான அத்தனை காய்கறிகளையும் பொருட்களையும் சைக்கிளிலேயே சென்றுதான் வாங்கி வருவார். அவர்களுடைய மெஸ்ஸில் காலை மற்றும் மதிய உணவு மட்டுமே. காலை 8 மணிக்குள் எல்லாம் தயாராகிவிடும். அவர்களுக்கு என்று ரெகுலராக வரும் வாடிக்கையாளர்கள் இருந்தார்கள். அங்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு டயர் கம்பெனியில் வேலை செய்யும் இளைஞர்கள் மற்றும் சில இளம் பெண்கள் அதில் இருந்தனர். அவர்கள் கணேசன் தம்பதியரிடம் மிகுந்த அன்போடு நடந்து கொள்வர். கணேசன் தம்பதியினரும் அவர்களிடம் தாய் தந்தையை போலத்தான் நடந்து கொள்வர். அது ஒரு வளர்ந்து வரும் கம்பெனி. ஆதலால் பல நேரங்களில் சம்பளம் தாமதமாகத்தான் கொடுப்பார்கள். அதனால் அந்த இளைஞர்களும் தாமதமாக கொடுத்தாலும் ஒரு நாளும் அவர்களிடம் பணம் என்று இந்த தம்பதியர் கேட்டதில்லை. திருமணம் முடிந்து சரியாக 10 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. இனி தங்களுக்கு குழந்தை பிறக்க போவதில்லை என்ற முடிவுக்கு கணேசன் கவிதா தம்பதியினர் வந்திருந்தார்கள். அந்த நேரத்தில்தான் கவிதா கருவுற்றாள். மற்றவர்கள் குழந்தையாக இருக்கும் என்று சொன்ன போதும் கூட அவர்களுக்கு சற்று நம்பிக்கை குறைவாகத்தான் இருந்தது. பரிசோதனைக்கு பிறகு டாக்டர் அதனை உறுதி செய்த போது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அப்படி பிறந்தவன்தான் அவர்களுடைய ஒரே மகன் அசோக் குமார் என்கிற அசோக். தன் மகன் அசோக்கை ஒரு தனியார் பள்ளியில் படிக்க வைத்த தம்பதியர் வேனுக்கு பணம் கட்ட முடியாது என்பதால் 8 மணிக்கு எல்லாம் கிளம்பி சைக்கிளில் மகனை உட்கார வைத்து அழைத்து கொண்டு போய் பள்ளியில் விட்டு விடுவார் கணேசன். வரும்போது மதிய சமையலுக்கு தேவையான காய்கறிகள் மற்ற பொருட்கள் அனைத்தையும் வாங்கி வருவார். காலையில் எல்லாம் தயாரானவுடன் முதல் வேளையாக கவிதா சாப்பிட்டு விட்டுதான் வருபவர்களுக்கு பரிமாற ஆரம்பிப்பாள். அப்போதுதான் எல்லா உணவுகளுக்கும் சுவை சரியாக இருக்கிறதா என்று தெரிய வரும். அதன் பிறகு கணேசனும் தன் மகன் அசோக்குக்கு ஊட்டிவிட்டு தானும் சாப்பிட்டு விட்டு அவனை பள்ளிக்கு அழைத்து செல்வார். அவன் 5ஆம் வகுப்பு படிக்கும் வரை இதுதான் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையாக இருந்தது. அதன் பிறகு தம்பதியரின் பொருளாதார நிலை சற்று மேம்படவே 6ஆவதில் இருந்து அவனை 10ஆவது வரை வேனில் அனுப்பி வைத்தனர். அசோக் காலேஜ் முடிச்சு வேலையில் சேர்ந்த ஒரு வருடத்திலேயே இதற்காகத்தான் காத்திருந்தேன் என்பது போல புகையிலேயே வேலை செய்து கொண்டிருந்த கணேசன் மூச்சு திணறி இறந்து விட்டார். தந்தையின் இழப்பு அசோக்கை பெரிதாக பாதிக்கவில்லை. ஆனால் கவிதா தான் இடிந்து போனாள். அந்த நேரத்தில் அசோக்கின் சம்பளம் அவனுடைய சாப்பாட்டுக்கும் தங்குமிடத்திற்கும் சரியாக இருந்தது. மகனுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவு கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக 1 மாதத்தில் தன்னை மெல்ல தேற்றிக் கொண்டாள் கவிதா. அடுத்த வீதியில் இருந்த அக்கா மற்றும் அக்கா கணவரை உதவிக்கு வைத்துக்கொண்டு மெஸ்ஸை தொடர்ந்து நடத்த ஆரம்பித்தாள்.
கணவனை இழந்த பிறகு அவள் உடலும் மனமும் வேலைக்கு பெரிதாக ஒத்துழைக்கவில்லை. அதனால் அக்கா மற்றும் அவள் கணவரையே முழுவதுமாக பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தன்னால் முடிந்த அளவு காய்கறிகளை நறுக்கி தருவது போன்ற சிறிய வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். அதற்கு அவளுடைய அக்காவும் ஒரு நியாயமான சம்பளத்தை கொடுக்கவே கவிதாவின் வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் போய்கொண்டிருந்தது. அடுத்து ஓரிரு வருடங்களிலேயே அசோக்குக்கு வேறொரு கம்பெனியில் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைத்தது. அங்கு போனவன் தன்னுடன் வேலை செய்த ராகினியை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக தாயிடம் சொன்னான். அவனே முடிவு செய்துவிட்டு வந்த பிறகு தான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று உணர்ந்தாள் கவிதா. மகனுக்கு பிடித்திருக்கிறது, ஆகவே அவர்கள் நன்றாக வாழ்ந்தால் சரி என்று ஒத்துக்கொண்டாள். திருமணத்தில் உறவினர்களை விட நண்பர்களே அதிகமாக இருந்தார்கள். ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அது ஒரு திருமணத்தை போல இருந்ததை விட ஒரு பார்ட்டியை போலவே தான் இருந்தது. கல்யாணம் முடிந்து மகன் அசோக் அவன் மனைவி ராகினி இருவரும் ஒரே ஒரு முறை கவிதா வீட்டிற்கு வந்து ஒரு நேரம் விருந்து சாப்பிட்டு சென்றனர். அவ்வளவுதான். அன்றைக்கு வந்து சென்ற மகனும் மருமகளும் தங்கள் ஆபீஸில் இருந்து சிறிய தூரத்தில் ஒரு வீடு எடுத்து தனி குடித்தனம் தொடங்கினர். கவிதாவை தங்களுடன் வந்து இருக்கும்படி ஒரு நாளும் அழைத்ததில்லை. கவிதாவும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சின்னஞ்சிறுசுகள் தனியாக இருக்கட்டும், அவர்களே விருப்பப்பட்டு கூப்பிடும் வரை நாமாக செல்ல வேண்டாம் என்று ஒதுங்கிவிட்டாள். 3 மாதங்களுக்கு முன்புதான் அவள் மகன் அசோக்குக்கு அவனுடைய அம்மாவின் நினைவு வந்தது. அவள் வீட்டுக்கு பாதையும் தெரிந்தது. வந்தவன், அம்மா, இவ்வளவு நாள் உன் உடன் பிறந்தவர்களோடு சந்தோஷமா இருந்தீங்க, இனி உங்க பேரன் கூட வந்து சந்தோஷமா இரு என்று சொன்னான். கேட்ட கவிதாவின் மனம் பூரித்து போனது. சிறு வயதில் மகனுடன் தான் முழு நேரமும் செலவிட முடியவில்லை. இப்போது பேரனுடன் இருக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. மிகவும் நன்றி இறைவா என்று இறைவனுக்கு நன்றி கூறியவள் அடுத்த நாளே மகன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். மருமகள் ராகினி வாங்க அத்தை என்பதுடன் நிறுத்தி கொண்டாள். மருமகளின் முகத்தில் ஒரு சிரிப்பு கூட இல்லை. ஒருவேளை தான் வந்தது மருமகளுக்கு பிடிக்கவில்லையோ என்று கவிதாவுக்கு தோன்றியது. மருமகளின் பெயர் ராகினி என்பதை தவிர கவிதாவிற்கு அவளை பற்றி வேறொன்றும் தெரியாது. இருந்தாலும் நான் வயதில் பெரியவள், அவள் சின்ன பெண், என் மகளைப் போல, அவளிடம் எனக்கு என்ன போட்டி என்று எண்ணியவள் மகன் காட்டிய அறையில் தான் கொண்டு வந்திருந்த 2 பைகளையும் வைத்துவிட்டு கை கால்களை கழுவி கொண்டு வந்தாள். திருமணத்துக்கு முன் ஒரு முறை மட்டுமே ராகினியின் அம்மா வீட்டுக்கு கவிதா போயிருக்கிறாள். வளைகாப்பு கூட ஏதோ ஒரு மண்டபத்தில்தான். வளைகாப்பு முடிந்ததும் மகன் வீட்டுக்கு அழைப்பான் என்று மிகவும் எதிர்பார்த்தாள் கவிதா. மகனிடமிருந்து எந்த பேச்சும் வராததால் மண்டபத்திலிருந்து நேராக தன் வீட்டுக்கு திரும்பிவிட்டாள். அவளால் அங்கு தனியாக போக முடியாது என்பதால் மகனிடம் 2 முறை சம்மந்தி வீட்டுக்கு சென்று குழந்தையை பார்க்க செல்வதற்காக போன் செய்து கேட்டாள். ஆனால் அவளுடைய மகனோ தன் அம்மாவை தங்கள் குழந்தையை பார்க்க அழைத்து செல்லவே இல்லை. அதனால் குழந்தை பிறந்தவுடன் அம்மா வீட்டில் இருந்த ராகினியை இதுவரை அவளால் பார்க்க முடியவில்லை. இப்போதுதான் தன்னுடைய பேரனை முதலாக பார்க்க போகிறாள் கவிதா. தன் பேரனை பார்க்கும் ஆவலுடன் கவிதா அவர்கள் அறைக்குள் நுழைய சட்டென்று எழுந்து வந்த அவளுடைய மகன் அசோக் அம்மாவின் கையை பிடித்து வெளியே அழைத்து வந்து விட்டான். என்னம்மா இது, உனக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே தெரியல, கதவை தட்டிட்டு உள்ளார வரணுன்றது கூட தெரியாதா என்று அசோக் கேட்க கவிதாவிற்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது. அவளால் எதுவும் பேச முடியவில்லை. தான் செய்தது தவறு என்ற குற்ற உணர்ச்சி அவளுக்குள் ஏற்பட்டது. அமைதியாக மகன் காட்டிய அறைக்குள் சென்று ஒரு பாயை எடுத்து விரித்து அதில் உட்கார்ந்து கொண்டாள். சற்று நேரத்தில் வந்த அசோக், எங்கள் குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நாங்கள் இருவரும் ஆஸ்பத்திரிக்கு சென்று வருகிறோம், நீ கொஞ்சம் வீட்டை சுத்தம் செய்து சமையல் வேலையை செய்துவிடு என்று சொல்லிவிட்டு சென்றான். ஓ சரி சரி, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்றால் வீட்டில் இருப்பவர்கள் எல்லோர் மனநிலையும் மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும். அதனால்தான் தன் மகன் அப்படி பேசிவிட்டான் போல என்று எழுந்தவள் வீட்டை சுத்தம் செய்தாள். குளிக்கலாம் என்று பாத்ரூமிற்கு போனபோது அங்கு நிறைய அழுக்கு துணிகள் இருந்தன. அவைகளை துவைத்து போட்டு குளித்துவிட்டு வந்தவள் அப்படியே வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள்.
இந்த 3 மாதத்தில் மெல்ல மெல்ல அந்த வீட்டின் வேலைகள் அனைத்தும் அவள் தலையிலேயே விழுந்தது. மருமகள் ராகினி பொதுவாக அறையை விட்டு வெளியே வரவே மாட்டாள். குழந்தையை குளிப்பாட்ட நடுவயது பெண் ஒருத்தி வருவாள். அப்போது மட்டும்தான் குழந்தை வெளியே வரும். பேரனை நானே குளிப்பாட்டி தருகிறேன் என்று எத்தனையோ முறை அசோக்கிடம் சொல்லி பார்த்தாள் கவிதா. வேண்டாமா, ராகினி முன்பே அந்த பெண்ணை ஏற்பாடு செய்துவிட்டாள், அவளே அதை செய்து கொள்ளட்டும் என்று மகன் சொல்லிவிட்டு சரி என்று கவிதாவும் விட்டுவிட்டாள். நாளை முதல் மருமகள் ஆபீஸ் கிளம்ப போகிறாள். இத்தனை நாட்களாக பேரனை பார்க்கவும் தூக்கி கொஞ்சவும் ஏங்கிக் கொண்டிருந்தவளுக்கு நாளை முதல் அது நனவாக போகிறது. மனதில் எண்ணிக்கொண்டிருந்தாலும் பசி அவள் வயிற்றை கிள்ளியது. கவிதாவுக்கு காஃபி குடிக்கும் பழக்கமும் இல்லை. அறையை விட்டு வெளியே வந்தபோது அவள் மகன் ஃப்ரிட்ஜில் இருந்த பால் பாக்கெட்டை எடுத்து கொண்டிருந்தான். இதற்கு மேல் பசி தாங்க முடியாது என்று நினைத்தவள் தானும் சமையலறைக்குள் சென்றாள். என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டு தனக்கு மட்டும் கொஞ்சம் ரவையை எடுத்து உப்புமா செய்து தட்டில் எடுத்துக்கொண்டு தன் அறையை நோக்கி நடந்தாள். அப்போதுதான் எழுந்து வெளியே வந்த மருமகள், என்ன அத்தை, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறது மட்டும்தான் வேலையா என்று கேட்டுவிட்டு அவள் மறுபடியும் அறைக்குள் சென்று விட்டாள். 2 கைகளிலும் காஃபி கப்புடன் வந்த அசோக் அதை கேட்டு சிரித்து கொண்டு நின்றான். கவிதாவிற்கு மனது மிகவும் வலித்தது. மணி 11 பக்கமாக போகிறது. பசியால் மயக்கமே வந்து விடுவது போல இருக்கிறது. இந்த நேரத்துக்கு சாப்பிடுவதற்கு இவள் இப்படி சொல்கிறாள். இதை கேட்ட மகன் சிரித்து கொண்டிருக்கிறானே என்று நினைத்தவளுக்கு மனதுடன் சேர்த்து வாயும் கசந்து போனது. அதுக்கு மேல் அதை சாப்பிட மனமின்றி மறுபடியும் சமையலறைக்குள்ளே சென்று தட்டை வைத்து மூடிவிட்டு வந்துவிட்டாள். வெளியே வந்தவள் நேராக தன் அறைக்கு செல்லாமல் ரோட்டிற்கு வந்தாள். அவர்கள் வீட்டிலிருந்து 2 நிமிட தூரத்தில் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்தது. அங்கு சென்று தன்னிடமிருந்து 20 ரூபாயை கொடுத்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கினாள். அங்கிருந்த படியிலேயே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். பின் சற்று நேரம் அங்கேயே உட்கார்ந்து யோசித்தவளுக்கு எதுவும் புரியவில்லை. அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து தன் வழக்கமான வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள். மகனிடம் கார் இருக்கிறது. அன்று மதியம் மகனும் மருமகளும் குழந்தையை எடுத்துக்கொண்டு எங்கோ வெளியில் சென்றனர். போகும்போது மகன் அசோக் வந்தான். அம்மா, கதவை பூட்டிக்கொள், உனக்கு என்ன வேண்டுமோ சமைத்து சாப்பிட்டுக்கொள், எங்களுக்காக காத்திருக்க வேண்டாம், எங்களிடம் ஒரு சாவி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றான். கவிதா இங்கு வந்ததிலிருந்து பெரும்பான்மையான நேரம் தனக்குத்தானே பேசிக்கொள்கிறாள். அவள் வீட்டில் இருந்தபோது அக்கம் பக்கத்தினர் அல்லது அக்கா அக்கா பிள்ளைகள் என்று யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். எதையும் யோசிக்க கூட நேரம் இருக்காது. ஏதாவது வேலை செய்யும் போது கூட ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டேதான் செய்வார்கள். அதனால் எவ்வளவு வேலை செய்தாலும் துளி கூட களைப்பே தெரியாது. ஆனால் இங்கு வந்ததிலிருந்து பெரும்பான்மையான நேரம் தனிமையிலும் தனக்குள்ளே பேசிக்கொள்வதிலும் தான் செல்கிறது. செய்யும் வேலைகளும் பெரிய சுமை போலதான் தோன்றுகிறது. காய்கறி வாங்க போவதை தவிர வேறு எதற்காகவும் வெளியே சென்றதில்லை. ஆனால் மகனும் மருமகளும் வாரத்திற்கு குறைந்தபட்சம் 3 நாட்களாவது வெளியில் செல்கிறார்கள். மாலை 7 மணி அளவில் வெளியே செல்லும் அவர்கள் இரவு 10 மணிக்கு மேல்தான் வீடு திரும்புவார்கள். ஒவ்வொரு முறை திரும்பி வரும்போதும் கையில் நிறைய பைகள் இருக்கும். அத்தனை பைகளையும் ஹாலில் உள்ள சோஃபாவில் வைத்துவிட்டு தூங்க போய் விடுவார்கள். ஓரிரு நாட்கள் கழித்து பைகள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக கிடக்கும். பெரும்பாலான பைகள் துணிக்கடை பைகளாகவே இருக்கும். வருடத்திற்கு 1 முறையோ அல்லது 2 முறையோ துணிகள் எடுப்போம். இவர்கள் ஆனால் வாரத்துக்கு 2-3 முறை எடுக்கிறார்களே என்று எண்ணினாள். வரும் வருமானம் முழுவதும் துணிக்கே சரியாக போய்விடும் போலிருக்கிறது என்று கவிதா நினைத்தாலும் இதை மகனிடமோ மருமகளிடமோ எப்படி கேட்பது என்று தயங்கியபடியே இருந்தாள். இன்றும் அப்படித்தான். அவர்கள் மதிய உணவு வெளியே சாப்பிடுவார்கள் போல என்று எண்ணினாள். தனக்கு மட்டும் சமைக்க வேண்டுமா? வேண்டாம், காலையில் செய்த உப்மாவை சாப்பிட்டு கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்தவளாய் அதையே சாப்பிட்டு முடித்தாள். வீட்டுக்குள்ளேயே தனியாக இருப்பது என்னவோ போல இருந்தது. சற்று நேரம் வெளியே போய்விட்டு வரலாம் என்று வீட்டை பூட்டியவள் அந்த பெரிய சாவியுடன்
ரோட்டில் கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தாள். கால்கள் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து நின்றது. வாங்குவதற்கு ஒன்றுமில்லை. உள்ளே போய் ஒரு சுற்றாவது சுற்றிவிட்டு வரலாம். அவள் அதனுள் நுழைந்த போது காரிலிருந்து இறங்கிய ஒருவன் அவளை நோக்கி வந்தான். அவனுக்கு வயது ஒரு 40 இருக்கும். அவள் அருகில் வந்தவன் அவள் கைகளை பிடித்தபடி, அம்மா எப்படி இருக்கீங்க என்று கேட்க கவிதாவிற்கு சற்றென்று கௌதமை அடையாளம் தெரிந்தது. இவ்வளவு நாட்களாக தெரியாத காட்டில் கண்ணை கட்டிவிட்டது போல இருந்தது. இப்போது ஒரு தெரிந்த மனிதனை பார்த்தது அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. கௌதம் வேறு யாரும் அல்ல, 10 வருடங்களுக்கு மேல் அவர்கள் மெஸ்ஸுக்கு தினமும் சாப்பிட வருபவன்தான். கவிதாவை முதல் தளத்தில் இருந்த தன் ஆபீஸுக்கு அழைத்து சென்றான். அங்கே இருந்த சேரில் உட்கார வைத்துவிட்டு அவளை பற்றி நலம் விசாரித்தான். மேலும் அம்மா நீங்க எப்படி இங்கே என்று ஆச்சரியமாக விசாரித்தான். கவிதா கணேசன் இறந்தது, தன் மகன் இங்கே வேலை பார்ப்பது என்று அனைத்தையும் சொல்ல கணேசனின் மறைவுக்காக மிகவும் வருந்தினான் கௌதம். பல வருடங்களுக்கு முன்பு டயர் கம்பெனியில் இருந்து வெளிநாட்டுக்கு வேலை கிடைத்து சென்று விட்டான் கௌதம். அங்கே சம்பாதித்த பணத்தோடு சில நண்பர்களுடன் சேர்ந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை ஆரம்பித்திருந்தான். இன்று இது மிகப்பெரிய வணிக வளாகம் அளவிற்கு வளர்ந்திருந்தது. கவிதாவை அங்கே பார்த்து அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. கவிதாவுக்கும் அவனை பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சி. தன்னுடைய மேனேஜரை அழைத்தவன், இவர்கள் என் அம்மாவுக்கு சமமானவர்கள். இவர்கள் என்ன வேண்டும் என்று வாங்கினாலும் அந்த பில் தொகையை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னான். அதே போல கவிதாவிடமும் எப்போது என்ன வேண்டுமானாலும் வந்து தயங்காமல் வாங்கி கொள்ளும்படி கேட்டுக்கொண்டான். பின்பு இருவரும் வெகு நேரம் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டபடி நேரம் போனதே தெரியாமல் பேசிக்கொண்டிருந்தனர். 7 மணி அளவில் வீடு திரும்பிய கவிதா தன் மருமகளும் மகனும் இன்னும் திரும்பவில்லை என்பதை கண்டாள். எப்படியும் அவர்கள் திரும்ப நேரமாகும் என்று உணர்ந்தவள், நாளை முதல் பேரனை பார்த்து கொள்ளப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் சீக்கிரமாகவே உறங்கப் போனாள். கவிதாவிற்கு மகனும் மருமகளும் எப்போது வீட்டுக்கு வந்தார்கள் என்று தெரியாது. ஆனால் மறுநாள் காலையில் மகன் மட்டுமே அலுவலகத்திற்கு கிளம்பினான். வீட்டை துடைத்து கொண்டிருந்த அம்மாவிடம் வந்தவன், அம்மா, ராகினிக்கு இன்னும் சில மாதங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் அவளை டிஸ்டர்ப் செய்யாதே. அவளும் நைட் ஷிஃப்ட் தான், பகலில் தூங்கட்டும். எதற்காகவும் அவளை டிஸ்டர்ப் செய்யாதே என்று சொல்லிவிட்டு கிளம்பி போனான். கவிதாவிற்கு மிகவும் ஏமாற்றமாகி போனது. இன்றிலிருந்து பேரனை பார்த்து கொள்ளலாம், அவனோடு விளையாடலாம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தவளுக்கு பெருத்த இடி விழுந்தது போல இருந்தது. அவளுக்கு இங்கு இருக்க சுத்தமாக பிடிக்கவில்லை. இருந்தாலும் தன் பேரனுக்காக, தன் பேரன் தன்னுடன் இருக்க போகும் மகிழ்ச்சிக்காக இதையெல்லாம் சகித்து கொண்டிருந்தவளுக்கு இப்போது அனைத்தும் காணல் நீர் ஆகி போனது. மனது இந்த வீட்டின் வேலைக்காரியா நீ செய்யும் வேலையை ஒரு வேலைக்காரி கூட செய்து விடுவாள். இங்கு உனக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்ல தன்னுடைய வீட்டுக்கு கிளம்ப முடிவு செய்தாள் கவிதா. ஆனால் மறுகணம் ஊரில் உள்ளவர்கள் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று சற்று தயக்கமும் வந்தது. இன்று மகன் வந்தவுடன் அவளுடன் பேசிவிட்டு முடிவெடுக்கலாம் என்று எண்ணியவள் தனியாக இருக்க பயந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு சென்றாள். மாலை மகன் வீட்டுக்கு வந்து விடுவான். ஊருக்கு போவதை பற்றி அவனிடம் பேசிவிட்டு செல்லலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு அன்று ஏமாற்றமே மிஞ்சியது. மதியமே வீட்டுக்கு வந்த மகன் அவசரமாக மும்பை போய்விட்டதாக மருமகள் தெரிவித்தாள். ட்ரெயினர் ஒருவர் வராததால் அவருக்கு பதிலாக அசோக் கிளம்பி போனதாக அவள் மருமகள் யாரிடமோ பேசிக்கொண்டிருந்ததில் இருந்து அறிந்து கொண்டாள். மகனிடம் நேரில் சொல்லாமல் எப்படி தன் வீட்டுக்கு செல்வது? எப்படியும் சில நாட்களில் வந்து விடுவான், சொல்லிவிட்டு செல்லலாம் என்று முடிவெடுத்தவள் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு அடுத்த நாளும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்தாள். புன்முறுவலுடன் அவளை வரவேற்ற மேனேஜர் அவளுக்கு ஏதாவது வேண்டுமா என்று அன்புடன் கேட்டான். கௌதமை பார்க்க வேண்டும் என்று அவள் சொல்ல கௌதமை தொடர்பு கொண்டவன் உடனடியாக அவளை அலுவலக அறைக்கு அழைத்து சென்றான். கௌதம் அவளை அன்புடன் வரவேற்று உட்கார வைத்தான். அவனிடம் தான் ஊருக்கு போக விரும்புவதை பற்றி சொன்னாள் கவிதா. 3 மாதங்களுக்கு முன்புதான் வந்ததாக சொன்னீர்கள்.
அதற்குள் ஏன்? ஊருக்கு போனாலும் அங்கும் தனியாகத்தானே இருக்க போகிறீர்கள். என்ன காரணம் என்று கௌதம் 2-3 முறை அவளை வற்புறுத்தி கேட்டான். யாரிடமாவது மனம் விட்டு பேசினால் பரவாயில்லை என்று நினைத்து கொண்டிருந்த கவிதா இப்போது கௌதமிடம் அனைத்தையும் கொட்டிவிட்டாள். அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த கௌதம், நான் ஒன்று சொன்னால் கேட்பீர்களா? அவசரம் இல்லை, யோசித்து சொல்லுங்கள் என்று சொல்ல கேள்வியுடன் அவனை நோக்கினாள் கவிதா. ஊருக்கு போயும் நீங்கள் பழையபடி வேலை செய்துதான் ஆக வேண்டும். நமது ஸ்டோரில் உங்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி தருகிறேன். உங்களுக்கு தேவையான ஆட்களையும் நானே ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் நமது மெஸ்ஸில் காலையில் செய்யும் ஆப்பம், இட்லி, கொழுக்கட்டை, இடியாப்பம் போன்ற உணவு வகைகளை அவர்களுக்கு செய்ய சொல்லிக் கொடுங்கள். இந்த வயதிற்கு மேல் நீங்க கடின உழைப்பெல்லாம் வேண்டாம். ஆட்களை மேற்பார்வை மட்டும் செய்து கொள்ளுங்கள். மற்ற அனைத்தையும் அவர்களே செய்து விடுவார்கள் என்று சொன்னான். வீட்டு வேலைகள் முடிந்த பின் தனிமையில் இருப்பதை விட இங்கு இருப்பது எவ்வளவோ மேலென்று தோன்ற ஆரம்பித்தது கவிதாவிற்கு. வீட்டுக்கு வந்தவள் அன்று முழுவதும் யோசித்தாள். அடுத்த நாள் கௌதமை பார்த்து சம்மதம் தெரிவித்தாள். கவிதா ஒத்துக்கொள்ளவும் கௌதம் உடனடியாக அதற்கான இடத்தை ஒதுக்கி அனைத்து ஏற்பாடுகளையும் 2 நாட்களில் முடித்துவிட்டான். கவிதாவிற்கு மிகவும் ஆச்சரியமாக போனது. மெஸ்ஸில் ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் கூட அதற்காக பல நாட்கள் திட்டமிடுவார்கள். பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் உடனடியாக செய்துவிடலாம் என்பது அவளுக்கு நன்கு புரிந்தது. கையில் பணம் இல்லாமல் ஒருவரை எதிர்பார்த்து கொண்டு இனி வயதான காலத்தில் பசியுடனும் நோயுடனும் கஷ்டப்படுவதை விட வேலை செய்து 4 காசு சம்பாதிப்பது எவ்வளவோ மேல். அது மிகவும் அவசியமும் கூட என்பது இப்போது அவள் மனதில் உறுதியாகிவிட்டது. மருமகளிடம் இதை பற்றி சொல்ல அவளுக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. சாப்பிடும் நேரம் தவிர மீதி நேரம் அவளோ குழந்தையோ அறையை விட்டு வெளியே வருவதில்லை. மாமியார் எங்கே போகிறார் என்பதையும் கேட்பதில்லை. வீட்டில் உணவு எப்போது பார்த்தாலும் பிரெட், ஆம்லெட் என்பதாகத்தான் இருந்தது. வெறுத்து போன கவிதா வீட்டு வேலைகளை காலையிலேயே முடித்துவிட்டு 9 மணி அளவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய்விடுவாள். அங்கு காலையில் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. மதிய உணவு, இரவு டிஃபன் மட்டுமே. வேலை செய்யும் பையன்களும் கவிதா சொல்லிக் கொடுப்பதை அச்சு பிசகாமல் அழகாக செய்தனர். ஃபுட் கோர்ட் விரைவில் அனைவருக்கும் பிடித்த இடமாகி போனது. 1 மாதம் கழித்து வந்த அசோக்கிடம் மருமகள் என்ன சொன்னாள் என்று தெரியவில்லை. ஆனால் இரவு வீட்டுக்கு வந்த அம்மாவை வெளியே நிறுத்தியவன், அம்மா, நீ எங்கே சென்று விட்டு வருகிறாய்? என்ன செய்கிறாய் என்று கேட்டான். கவிதா அனைத்தையும் சொல்ல அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. ராகினிக்கு ஆபீஸில் முன்பே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு இருந்தோம். அவர்கள் எந்த பதிலும் சொல்லாததால் தான் உன்னை இங்கே அழைத்து வந்தேன். வீட்டு வேலை செய்வதற்கும் என் மகனை பார்த்து கொள்வதற்காகவும் தான் உன்னை இங்கே அழைத்து வந்தேன். நல்ல வேலையாக ராகினிக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைத்துவிட்டது. நீ வீட்டு வேலைகளை மட்டும் செய்து கொண்டு வீட்டிலேயே இருக்க வேண்டியதுதானே. கொஞ்சம் கூட அறிவில்லாமல் இப்படி வெளியில் வேலைக்கு போனால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எங்களை பற்றி என்ன நினைப்பார்கள்? நாங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்று உனக்கு தெரியுமா என்று பேசிக்கொண்டே போக கவிதாவிற்கு கோபம் வந்துவிட்டது. என்னது? என்னை வீட்டு வேலைக்காகத்தான் அழைத்து வந்தாயா? ஆனால் அங்கு வந்த போது என்ன சொன்ன? பேரனுடன் சந்தோஷமாக இருக்கத்தானே சொன்ன. ஆனால் இதுவரை என் பேரனை கையில் கொடுக்கவே இல்லை. அவனை குளிப்பாட்ட கூட யாரோ ஒரு பெண் வருகிறாள். அந்த உரிமையை கூட நீ எனக்கு கொடுக்கவில்லை. நான் இங்கிருக்கும் இந்த 3-4 மாதத்தில் ஒரு நாளாவது சாப்பிட்டாயா என்று கேட்டிருக்கிறாயா? மருமகள் புதுப்பெண், அவளுக்கு என்னை பற்றி தெரியாது. ஆனால் நீ, என் மகன் காலம் கடந்து பிறந்தாலும் உன்னை நாங்கள் எவ்வளவு சீரும் சிறப்போடும் வளர்த்தோம் என்பதை மறந்துவிட்டாயா? உன் தந்தை இறந்தபோது உனக்கு சம்பளம் மிக குறைவு. அது பரவாயில்லை, அதன் பிறகு நல்ல சம்பளம் வாங்குவதாக நீயே சொல்கிறாய். ஒரு நாளாவது என் கையில் ஏதாவது பணம் கொடுத்து இருக்கிறாயா? துணி துவைக்கவும் வீட்டை சுத்தம் செய்யவும் நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? சமையல் கூட எதுவும் உருப்படியாக செய்வதில்லை. எப்போது பார்த்தாலும் இருவரும் வெளியே ஆர்டர் போட்டு வாங்கிக் கொள்கிறீர்கள். நான் ஒரு மனுஷி என்பதை மறந்து விட்டீர்கள். நான் என்ன சாப்பிடுகிறேன், வீட்டில் என்ன பொருள் இருக்கிறது என்று ஏதாவது உனக்கு தெரியுமா?
எத்தனை நாட்கள் காலையில் பசியால் துடித்துக் கொண்டிருந்தேன் என்று உனக்கு தெரியுமா? வாரத்தில் 3 நாள் 4 நாட்கள் வெளியே செல்கிறீர்கள். வரும்போது ஏதேதோ மூட்டை மூட்டையாக வாங்கி கொண்டு வருகிறீர்கள். ஆனால் எனக்காக இதுவரை ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கி வந்து கொடுத்திருப்பாயா? இப்படி என்னை நீ அழைத்து வந்து அவமானப்படுத்தி இருக்க வேண்டாம். நீயும் மருமகளும் தான் ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கிறீர்களே. ஒரு வேலைக்காரியை வைத்து கொண்டிருக்கலாம் அல்லவா? என்னை எதற்கு தொந்தரவு செய்தாய்? இப்போது ஊரில் உள்ளவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வது என்று கவிதாவும் கோபமாக கேட்டுக்கொண்டிருக்க வெளியே வந்தாள் மருமகள். அவரை ரொம்ப பேச வேண்டாம். அவர் உங்களை அழைத்து வர வேண்டாம் என்று தான் சொன்னார். என் அப்பாவுக்கு ஹார்ட் ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் என்னுடைய அம்மா இங்கே வர முடியாது. நாம் இருவரும் வேலைக்கு சென்று விட்டால் வீட்டையும் குழந்தையும் பார்த்து கொள்ள நம்பிக்கையான வேலைக்காரி கிடைக்க மாட்டாள் என்று உங்களை அழைத்து வர சொன்னேன். அதற்காக இப்படி வெளியே சென்று எங்களை கேவலப்படுத்துவது எல்லாம் வேண்டாம். வீட்டோடு இருந்து வேலையை பார்த்து கொண்டிருப்பது என்றால் இருங்கள், இல்லை என்றால் எங்கள் கண்ணில் படாமல் எங்கேயாவது போய்விடுங்கள். நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று வேகமாக சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். அவள் பேசி முடிக்கும் வரை அவளுடைய மகன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மகனை ஒரு வெற்று பார்வை பார்த்தவள் நேராக உள்ளே சென்று தான் கொண்டு வந்திருந்த 2 பைகளையும் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாள். இரவு ஆகிவிட்டது என்பது கூட இல்லாமல் அவர்கள் இருவரும் அவளை சிறிதும் தடுக்கவில்லை. கவிதாவிற்கு சே என்றானது. கையில் கொஞ்சம் பணம் இருந்தது. பேசாமல் ஊருக்கு போகலாமா என்று நினைத்தவள் தன்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கும் கௌதமை நினைத்தாள். நேராக டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனவள் மேனேஜரிடம் இதை பற்றி கூற அவர் கவிதாவை அழைத்து சென்று தன்னுடைய அறையில் தங்க வைத்தார். மறுநாள் காலை வந்த கௌதம் நேரடியாக கவிதாவை வந்து பார்த்தான். நடந்ததை கேட்டு மிகவும் வருந்தியவன், வாருங்கள் வீட்டுக்கு சென்று அசோக்கிடம் நான் பேசுகிறேன் என்று கூற கவிதா மறுத்துவிட்டாள். அவள் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுத்த கௌதம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு எதிரில் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவளுக்கு ஒரு வீட்டை கொடுத்தான். அவளுடன் தங்குவதற்காக தன் ஸ்டோரில் வேலை செய்யும் 2 பெண்களையும் அனுப்பி வைத்தான். 1 வருடம் வேகமாக கடந்துவிட்டது. இப்போது அந்த ஃபுட் கோர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரின் பாதி அளவுக்கு மேல் பெரியதாகிவிட்டது. பொருட்கள் வாங்க வருபவர்கள் மட்டுமின்றி வெளியே இருப்பவர்களும் சாப்பிடுவதற்காகவே அங்கு வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றனர். அந்த ஃபுட் கோர்ட்டின் முழு பொறுப்பும் கவிதாதான். ஆனால் அவளுடைய வேலை மேற்பார்வை பார்ப்பது மற்றும் சுவையை சோதனை செய்வது மட்டும்தான். அன்று மாலை நேரம் ஃபுட் கோர்ட் மிகவும் கூட்டமாக பரபரப்பாகவும் இருந்தது. அப்போது கவிதா கிச்சனுக்குள் நுழைந்தாள். வாழைத்தண்டு சட்னியை டேஸ்ட் பார்த்துவிட்டு திரும்பும்போது வெளியே அவளுடைய மகன் அசோக் பேரனை கையில் வைத்துக்கொண்டு நிற்பது தெரிந்தது. அவனுக்கு பின்னே அவளுடைய மருமகள் ராகினியும் நின்று கொண்டிருந்தாள். ஒருவேளை சாப்பிட வந்திருப்பார்கள் என்று நினைத்து வெளியே வந்த கவிதா அவர்களை பார்க்காதது போல் நடந்தாள். அசோக் கையில் குழந்தையுடன் அவள் பின்னாடியே வந்தான். அம்மா என்று தயங்கியபடி அழைத்தான். இரவில் பையுடன் வெளியே போனவள் இதுவரை உயிரோடு இருக்கிறாளா இல்லையா என்று கூட பார்க்காத மகன் இன்று எதற்காக வந்திருக்கிறான் என்று கோபத்துடன் கவிதா திரும்பினாள். ஆனால் அங்கிருந்த வாடிக்கையாளர்களை பார்த்தவுடன் பொது இடத்தில் எதுவும் பேச வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தாள். ஃபுட் கோர்ட்டில் வேலை செய்யும் ஒரு பையனை அழைத்து அசோக்கை காட்டி அவனை தன் வீட்டுக்கு அழைத்து சென்று அமர வைக்கும்படி கூறினாள். உடனடியாக அசோக் அருகில் வந்து, சார் வாங்க, அம்மாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்று அவன் அழைக்க அசோக்கும் ராகினியும் மறுபேச்சு இல்லாமல் அவனை பின்தொடர்ந்தனர். தேவையான ஏற்பாடுகளை செய்தவள் மேனேஜரை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வீட்டுக்கு வரும்போது 1 மணி நேரம் ஓடியிருந்தது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த பொருட்களை பார்த்து அவர்கள் மிகவும் வியந்து போயிருந்தார்கள். அவை அனைத்தும் மிகவும் தரமான விலை உயர்ந்த பொருட்கள். ஹாலில் இருந்த சோஃபாவை எப்படியும் 1 லட்சம் வரும். இவை அனைத்தையும் பார்த்து மலைத்து போய் உட்கார்ந்திருந்த அசோக்கும் ராகினியும் கவிதா உள்ளே வருவதை பார்த்து கீ கொடுத்த பொம்மை போல எழுந்து நின்றனர். அவர்களை கோபத்துடன் பார்த்த கவிதா,
உட்கார கூட சொல்லாமல் என்ன விஷயம், எதற்காக இங்கு வந்தீர்கள் என்றாள். அசோக் குழந்தையை இறக்கிவிட்டு பாட்டி கிட்ட போ என்று சொன்னான். சில கணங்கள் கவிதாவின் பார்வை பேரனின் மேல் பாசத்துடன் படிய அவள் மனம் இது நிலையற்றது, நடிப்பாக இருக்கும் என்று எடுத்துரைத்தது. உடனே தன்னை சுதாரித்து கொண்டவள் பேரனின் மீது இருந்த பார்வையை எடுத்து மகனின் முகத்தில் நிறுத்தினாள். உறவு எல்லாம் அப்புறம் வைத்துக் கொள்ளலாம், முதலில் வந்த விஷயம் என்னவென்று சொல். விரிப்பாக கேட்டவள் எதிரில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள். அவளுடைய மகனும் மருமகளும் தயங்கியபடியே முன்பு அமர்ந்திருந்த இடத்திலேயே உட்கார்ந்தனர். இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக பார்த்த குழந்தை அதன் தாயிடம் சென்று உட்கார்ந்து கொண்டது. ராகினிதான் முதலில் ஆரம்பித்தாள். அத்தை, எங்களை மன்னிச்சிடுங்க. நான் டவுன்லேயே பிறந்து வளர்ந்தவ. ஆரம்பத்திலிருந்து படிப்பு வேலைன்னு அப்படியே போயிருச்சு. நாங்க சின்ன பிள்ளைங்க தானே, தெரியாம தப்பு பண்ணிட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க என்று அவள் சொன்னதும், ஆமாமா, எங்களை தயவு செய்து மன்னிச்சிடு. ராகினிய ஆபீஸ்ல இருந்து பர்ஃபார்மன்ஸ் பத்தாதுன்னு சொல்லி 3 மாசம் முன்னாடியே டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஆபீஸ்ல யாருக்கும் வழக்கமா வர வேண்டிய இன்க்ரிமெண்ட் இன்னும் 2 வருஷத்துக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கோம். வீட்டு வாடகை கொடுத்ததுனால காருக்கு இஎம்ஐ கட்ட முடியல. டியூ டேட் தாண்டிடுச்சுன்னு நேத்து காரை எடுக்க வந்துட்டாங்க. நான் தான் இன்னைக்கு கட்டிடுறேன்னு அவங்க கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். அதனால எங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணும். பணம் மட்டும் இல்ல, எங்களுக்கு நீயும் வேணும். எங்களை மன்னிச்சு வீட்டுக்கு வாமா என்று கண்களில் கண்ணீருடன் சொன்னான் அசோக். அமைதியாக இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த கவிதா, நான் வேலை பார்த்தப்ப உங்களுக்கு ரொம்ப கேவலமா இருந்தது. ஆனா இப்ப அந்த வேலையால வந்த பணம் உங்களுக்கு வேணும். அது ஒன்றும் கேவலம் இல்லையா என்று கேட்டாள். சாரி, நாங்க தெரியாம அப்படி பேசிட்டோம் என்று இருவருமே ஒரே குரலில் சொல்ல, கார் டியூவை முழுசா க்ளோஸ் பண்றதுக்கு எவ்வளவு பணம் வேணும் என்று கேட்டாள் கவிதா. 5 லட்சம் ரூபாய் வேணும் என்று தயங்கியபடியே அசோக் சொல்ல, உள்ளே எழுந்து சென்றவள் செக் புக்கை கொண்டு வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக்கை எழுதி மகனிடம் நீட்டினாள். ஒரு தவணைக்கு மட்டும் பணம் எதிர்பார்த்து வந்தவர்கள் 5 லட்சம் ரூபாய்க்கான செக்கை பார்த்தவுடன் அதிசயித்து போயினர். ராகினியின் கண்களில் பொறாமையும் கோபமும் கொழுந்துவிட்டு எரிந்தது. தெளிவாக தெரிந்தது. செக் புக்கை உள்ளே வைத்துவிட்டு திரும்பி வந்த கவிதா அவர்கள் எதிரில் நிதானமாக உட்கார்ந்தாள். உங்கள் வீட்டில் 3 மாதம் நான் தங்கியிருந்ததற்கான வாடகை இது. இதற்கு மேல் என்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். விரும்பினால் கேளுங்கள், விரும்பாவிட்டால் போங்கள் என்று சொல்ல, அசோக் என்னம்மா என்று கேட்டான். மானத்தை மறைப்பதற்கு தான் துணிகளே தவிர தினம் ஒன்றாக போட்டுக்கொள்வதற்கல்ல. துணிகளை துவைத்து உடுத்த வேண்டும். அது யூஸ் அண்ட் த்ரோவா என்ன என்று கவிதா கேட்டுக்கொண்டிருக்க, அவளுடைய ஆங்கில வார்த்தைகளை கண்டு வாயடித்து போனான் அசோக். சம்பாதிக்கும் பணம் அனைத்தையும் ஸ்விக்கிக்கும் ஜொமோட்டோவிற்கும் கொடுத்துவிட்டு வேலையில்லாத போது தெருவில் நிற்பீர்களா? நல்ல வருமானம் வரும்போது அதை சேமிக்கவோ அல்லது வீடு வாங்கவோ நினைக்காமல் எப்போது பார்த்தாலும் உணவிற்கும் துணிக்கும் செலவு செய்தால் காலம் முழுவதும் இஎம்ஐ கட்டி கொண்டுதான் இருக்க வேண்டும். திரும்பி பார்க்கும்போது வாங்கிய பொருட்கள் அனைத்தும் பழையதாக போய்விடும். எதுவும் மிஞ்சாது. ஏதோ உன்னை பெற்று வளர்த்தேன் என்ற ஒரு கடமைக்காக இதை சொல்கிறேன். எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் உங்கள் விருப்பம். சென்று வாருங்கள் என்று கவிதா எழுந்துவிட, மெதுவாக எழுந்த அசோக்கும், அம்மா, நீ எங்களை மன்னிக்க மாட்டாயா? எங்களுடன் வீட்டுக்கு வரப்போவதில்லையா என்று கேட்க, ஒரு வயதான பெண் இரவு நேரம் என்று பார்க்காமல் வீட்டை விட்டு விரட்டினீர்கள். நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஏன் என்றும் கேட்கவில்லை. கல் மாதிரி நின்றீர்களே, அப்போதே என்னை பொறுத்தவரை என் வாழ்வில் நீங்கள் இல்லை என்று முடிவு செய்து விட்டேன். இனி என்னை தேடி வரவும் வேண்டாம், என்னிடம் எந்த உதவியும் எதிர்பார்க்க வேண்டாம், கிளம்புங்கள் என்று சொல்லிவிட்டு வெளியேறி ஃபுட்கோர்ட்டை நோக்கி நடந்தாள் கவிதா. ஒரு மிகச்சிறிய நகரத்தில் மெஸ் வைத்து நடத்திய கவிதாவின் இன்றைய வளர்ச்சியையும் தைரியத்தையும் பார்த்து திகைத்து போய் நின்றாள் ராகினி. கம்பீரமாக போய்கொண்டிருக்கும் தன் அம்மாவையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அசோக்.
அதுவரை அமைதியாக நின்றிருந்த ஃபுட்கோர்ட்டில் வேலை செய்யும் பையன், சார் கிளம்புறீங்களா, வீட்டை லாக் பண்ணிட்டு நானும் போகணும் என்று சொல்ல வெட்கி தலை குனிந்தபடி மகனை கையில் எடுத்துக்கொண்டு தளர்ந்து போய் நடந்தான் அசோக். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.